உலகத்துல நடந்த எல்லா யுத்தங்களும், யுத்த காலத்த பார்த்து முடிவு பண்ணிக்கலாம். இல்ல அங்க இருந்து வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டுகள பார்த்து முடிவு பண்ணலாம். அதெல்லாம் முடியாது. நான் சொல்றத கேட்டு தான் நீ முடிவு பண்ற அப்படின்னு ஒத்த கால்ல நிக்கிறாரு அண்ணன் ட்ரம்ப். ரவுடித்தனத்தோட உச்சத்த காட்டிக்கிட்டு, செய்யாத சேட்டை இல்லைங்கிற மாரி நிக்கிறாரு. அதனால அத அடுத்து பார்ப்போம். எப்ப? ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். ஆனா யுத்த களம் அப்படிங்கிறது ட்ரம்புக்கு ஃபேவரா போதா அப்படின்னு கேட்டா, ட்ரம்ப் கை ஓங்கியிருக்கு. ஆனா நின்ன இடத்திலேயே நிக்கிறாரு. உதாரணமா அமெரிக்கா நல்லா ஈரான் அடிக்குது. ஈரான கிளச்சு போடுது. ஏன்டா கிளச்சு போடவாடா இம்புட்டு செலவு பண்றீங்க? இவனுங்களுக்கு தேவை என்ன? ஆட்சி மாற்றம். அத கொண்டு வர முடியுமா? அத கொண்டே வர முடியாதுங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. 100% கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஈரான் கடைசி வரையும் போராடிக்கிட்டே இருக்கும். தலைமையே தேவையில்ல. 31 படைப்பிரிவுகளையும் அழிக்கிறதுங்கிறது சாமானியம் கிடையாது. வாய்ப்பே இல்ல. அப்ப ஆட்சி மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்க போறதே இல்ல. எப்ப ஆட்சி மாற்றம் நடக்கலையோ, அப்பவே அணு ஆயுதத்த புடுங்குறது அப்படிங்கிறது குதிரை கொம்பா மாறிரும். பிரைம் டார்கெட்டே குதிரை கொம்பு. இதுக்கு நடுவுல எங்கிட்டு மிசைல் புரோகிராம நிறுத்துறது, ப்ராக்ஸிய அடக்குறது அப்படிங்கிற மாரி ஒட்டு மொத்தமா யுத்தத்துல அமெரிக்கா பின்னடைவ தான் சந்திக்குது. ஆனா சொன்னா நம்ப மாட்டாய்ங்க, கேட்டும் தொலைய மாட்டாய்ங்க. அதனால "நீ வெற்றி பெற்றுட்டடா. ஆனா என்ன? நீ நெனச்சத சாதிக்கலடா" அப்படின்னு சொல்லி தொலைச்சிரலாம். ஏன் அவரு மட்டும் தான் குசும் பண்ணுவாரா? நம்மல்லாம் பண்ண மாட்டோமா என்ன? இப்படி கதை ஓடிக்கிட்டு இருக்கு. எது? அமெரிக்க படைபலமே அங்க நடுங்கிக்கிட்டு இருக்கு. இத தாண்டி இப்ப ஹவுதிகள் பெரிய அளவு இஸ்ரேல் மீது தாக்குதல் ஆரம்பிச்சுட்டார்கள். அஃபிஷியலாவே அனௌன்ஸ் பண்ணிட்டார்கள். இதுவரை ஹவுதிகள் அமைதி காத்துட்டு வந்தார்கள். ஏன் அப்படின்னா, ஈரானே வச்சு செய்ய ஆரம்பிக்குது. அதே சமயம் வருங்காலங்கள்ல இதே மாரி போகும்னு சொல்ல முடியாது. அமெரிக்கா எப்படி ஐரோப்பாவ கூட்டிட்டு வந்துரும், இல்ல வளைகுடா மத்திய கிழக்கு நாடுகளை ரியாக்ட் பண்ணுங்க பண்ணுங்கன்னு தள்ளி விட்டுரும். அப்படி ஒரு ஸ்டேஜ் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா ஏமன்ல இருந்து ஒரு தாக்குதல் வருது அப்புட்ன்னா, சவுதி எல்லாம் மிரண்டு தான் போணும். காரணம் என்ன? திருப்பி ஏமன தாக்கலாம். அதுல ஒண்ணும் சந்தேகம் கிடையாது. பட்டத்து இளவரசர்கிட்டயும் பலம் இருக்கு. ஆனா ஏமன்ல உடைச்சு போட உள்கட்டமைப்புன்னு ஒண்ணும் இல்லையே. ஆனா சவுதியில உடைச்சு போட உள்கட்டமைப்புங்கிறது தடுக்கி விழுந்தா ஒண்ணு இருக்கே. யாருக்கு லாஸு? பட்டத்து இளவரசருக்கு தான் லாஸு. அவருக்கே அம்புட்டு அப்புட்ன்னா, கத்தார், யுஏஇ போன்ற நாடுகள்லாம் கேட்கவே வேணாம். நிலப்பரப்பே குட்டி. அதனால இந்த காடு அப்படிங்கிறது வலுவா வெயிட் பண்ணி வச்சிருந்தார்கள் இறக்காம. இப்ப இறக்கி விட்டார்கள். இஸ்ரேல நோக்கி ஒரு பெரிய தாக்குதல். அதுவும் குறிப்பா ஏமன்ல இருந்து வரக்கூடிய தாக்குதல்லாம் டிமோனா சைட்ட நோக்கி தான், அந்த நிலப்பரப்ப நோக்கி தான் பெரிய அளவு தாக்குறார்கள். தப்பி தவறி அங்க அணு ஆயுதம் இருந்து, ஃபயர்ல மிஸ் ஆயிருச்சு அப்புட்ன்னா கசிவு ஏற்பட்டுரும். அதாவது அவர்களோட இஸ்ரேலோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பெருசு அளவு ரியாக்ட் பண்ணல அப்புட்னாலும் முழுசா மாட்டிக்குவார்கள். அதே சமயம் அணுக்கசிவு அப்படின்னு கத்தியும் தொலைய முடியாது. ஏன்னா இதுவரை ஒத்துக்கிட்டதே இல்ல. இப்படி ஒரு இடியாப்ப சிக்கல நோக்கி சட்டுன்னு நகர்த்துறார்கள். ஆனா இது பிரைமா அப்படின்னு கேட்டா, ஹவுதிகள் இறங்குனதுக்கு அப்புறம் இந்த பக்கம் சவுதி பெரிய அளவு பைப் லைன போட்டு இப்படி உருவிக்கிட்டு இருக்கிறதும் சோக் பாயிண்ட்டா மாறி போயிரும். அப்ப உலகத்தோட 2 நீர்வழி தளங்கள் மூடப்படும், முடக்கப்படும். ட்ரம்ப் இனிமே 2க்கும் சேர்த்து தான் போராட வேண்டிய கட்டாயத்துக்கு ஆயிரும். ஏறக்குறைய ஒரு 24% காலி வர்த்தகத்துல. அத நோக்கி நகர்ந்துருச்சு. முதல் அடிய ஏமன் ஹவுதி குழு இப்ப எடுத்து வச்சுட்டார்கள். இப்பேற்பட்ட சூழ்நிலை ஓடிக்கிட்டு இருக்கு. எது? ட்ரம்புக்கு. ட்ரம்ப் படைபலத்த கூட்டுனா மட்டும் மீட்ற முடியுமா அப்படின்னா, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்மஸே மீட்க முடியல. ஆனா ரெட் சி ஏற்கனவே மீட்க போறேன் ரெட் சீய அப்படின்னு சொல்லி கடைசியில ஒண்ணுமில்லாம திரும்பி வந்தாரு. பி-2பி பாம்பர்லாம் கொண்டு போனாரு, வந்தாரு. கடைசியில ஒண்ணும் ரிசல்ட் இல்ல. இப்ப 2 நீர்வழி தளங்கள் அப்படிங்கிறது ட்ரம்புக்கு மிகப்பெரிய தலைவலிய ஆரம்பிக்கிறக்கு ஈரான் கிரீன் சிக்னல் போட்டு நகர்ந்துருச்சு. அதே சமயம் இஸ்ரேல்ல எல்லா பக்கத்துல இருந்து வர தாக்குதல அமெரிக்கா, இஸ்ரேல் 2 பேரும் இணைந்து தான் சரி பண்ணிக்கிட்டு இருக்கணும். அப்படி சரி பண்ண முடியாமயும் சில தாக்குதல்கள் வரும். இனி அந்த ரேஷியோ கூடும். ஏன்னா ஈரானும் ஆப்பரேட் பண்ணுது, ஏமனும் ஆப்பரேட் பண்ண போகுது. அப்ப யுத்தத்துல கடுமையான ஒரு தலைவலி போர்ஷனுக்குள்ள அமெரிக்கா நுழையுது. எப்படியாச்சும் நிறுத்தி ஆகணும். இப்பதான் ட்ரம்ப் இறங்கி நிறுத்துறக்காக பல சகுனி வேலைகள அப்படி நாசூக்கா ஆரம்பிச்சாரு. அத சிடிஎன்ல விரிவா பேசியிருக்கோம். பார்க்காத நண்பர்கள் அங்க வந்து பாருங்க. சிடிஎன்னோட லிங்க் அப்படிங்கிறது ஒவ்வொரு வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கும். அதே மாரி சேனலோட அபௌட் பேஜ்லயும் இருக்கும். அங்க இருந்தும் லிங்க் அக்சஸ் பண்ணிக்கலாம். அதனால அங்க அத விரிவா பேசியிருக்கோம். அங்க வந்து பாருங்க.
இங்க ட்ரம்ப் சில சேட்டைகள பண்ணியிருக்கார். உதாரணத்துக்கு ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ மீட்க முடியுமா உங்கனால அப்படின்னு கேட்டா, நான் மீட்டுட்டேனே, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ட்ரம்ப் அப்படின்னு பேர் வச்சுட்டேனே அப்படின்னு கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதை என்னங்க காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு போய் கேட்கிறார்கள். காமெடியா? ஒரு காலத்துல கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ அப்படின்னு பேசிக்கிட்டு திரிஞ்சீங்கடா. நான் தான்டா வந்து கல்ஃப் ஆஃப் அமெரிக்கான்னு மாத்துனேன். இப்ப எப்படி ஜம்முன்னு இருக்கு. 1 மணி நேரத்துல மாத்துனேன். அவங்கட்ட அதிபர் கூட கூப்பிட்டாரு. "சார் என்ன சார் பிரசிடென்ட் சார் இப்படி பண்றீங்க?" அப்படின்னு. "என்ன நல்லா தானே இருக்கு" அப்படின்னு. "ஆமா சார் நல்லா தான் இருக்குன்ட்டு" அந்த அம்மா போயிருச்சு. அழகான அம்மா, அறிவான அம்மா, மானே தேனே பொன்மானேன்னு அவர் ஸ்டைல்ல போட்டுக்கிட்டாரு. மெக்சிகோவும், ஈரானும் ஒட்டுனாயா? உதாரணம் சொல்றதுக்கு ஒரு அளவு இல்லையா? அதுல அவரே கிளைம் பண்ணிக்குவாரு. அமெரிக்க பங்கு தான் ஜாஸ்தியா இருக்கு. பேர் மட்டும் அவன் இருக்கு அப்படின்னு. ஆனா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ்ல அமெரிக்காவுக்கு பங்கே இல்லையே. அப்புறம் எப்படி உங்கூட்டு பேர இங்க வந்து வைக்க முடியும்? அப்படிங்கிற கேள்விக்கு ட்ரம்ப் கிட்ட பதில் இருக்குமான்னு கேட்டா, ட்ரம்ப் கிட்ட பதில் இருக்காது. ஆனா அவரே ஒரு பதில்ன்னு நெனச்சு சொல்லுவாரு. அதுக்கு அங்க அவரோட ஆதரவாளர்கள் மத்தியில சொல்ட்டாரு அப்புட்ன்னா, கைத்தட்டல், சிரிப்பு எல்லாம் வரும். வெளியில வந்து பேசிட்டாரு அப்புட்ன்னா, அப்பயும் ஏன்யா அவரு லூசு வேல பார்க்குறாருன்னு சிரிப்பு வேற விதமா வரும். ஆனா ட்ரம்ப பொறுத்தவரை எல்லாத்தையும் பாராட்டு அப்படின்னு எடுத்துக்குவார். தப்பி தவறி பாராட்டு இல்லன்னு தெரிஞ்சா, அங்கேயே போட்டு திட்டு திட்டுன்னு திட்டி விட்டுருவார். இந்த மாரி ஜோக்காவே கொண்டு போறார். எது? ஈரான் யுத்தம் ரிசல்ட் இல்ல. ஆனா உள்ளூர்ல போய் ரிசல்ட் இல்லன்னு சொல்ல முடியாது. எப்ப வேணாலும் தப்பிச்சு தெறிச்சு ஓடி வந்துருவாரு. அதுக்கு முன்னாலயே ஒரு வெற்றி கொண்டாட்டத்திலேயே இருப்போம். வெற்றி வைபு அப்படிங்கிற மாரி கத்திக்கிட்டு இருக்காரு. அதுக்காக தான் இந்த மானிய தேனே பொன்மானைய ஸ்ட்ராங்கா போட ஆரம்பிக்கிறாரு. உதாரணத்துக்கு ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ட்ரம்ப்ங்கிறது அவரு வந்து பெரிய அளவு இந்த 8 யுத்தத்த நிறுத்தின ஐயாசாமி மாரி இதையும் கெட்டியா புடிச்சுக்கிட்டாரு. இதுக்கு நான் பேர் வச்சே தீருவேன் அப்படிங்கிறாரு. யோவ்! உன் வீட்டுக்கு பேரு வைய்யா, அடுத்தவன் வீட்டுக்கு போய் ஏன்யா பேரு வைக்கிறேன்னு ஒத்த கால்ல நிக்கிற அப்படிங்கிற மாரி ஆயிப்போச்சு. இதையும் தாண்டி இன்னொரு விஷயத்த சொல்றாரு. ஈரான் நாட்ட யாருமே வழிநடத்தலன்ட்டாரு. காரணம் என்னன்னா, சுப்ரீம் லீடர போட்டு தள்ளட்டும். அடுத்து அவர் பையன் இருக்காரா? இல்லையான்னு அவங்க ஈரானியர்களுக்கே தெரியாது. யாராச்சும் ஒருத்தன் ஈரான வழி நடத்துறேன்னு வந்தா, அவனுக்கு டிக்கெட்ட கிழிச்சு தந்துர்றோம். யாருமே அந்த இடத்துக்கு வரவே விரும்பலை. அதனால ஈரான் யாருமே நடத்தலப்பா. நம்ம போய் நடத்திக்குவோம். அப்படிங்கிற ரேஞ்சுக்குலாம் பேசுறாரு. அங்க தான் உள்ளேயே விடாம அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்காய்ங்க. அப்ப அவனுங்களுக்கெல்லாம் உத்தரவு எங்க இருந்து வருது? சரி மேல இருந்து வரல. உத்தரவு வரல. அவனா ரியாக்ட் பண்றான்ல. அவன் எப்படி உங்கள ஏத்துக்குவான்? இது அவருக்கும் தெரியும். இருந்தாலும் உள்ளூர் அரசியலு, தொடர்ந்து அடி வாங்குறோம் அப்படிங்கிறக்காக இவ்வளோ வாசிக்கிறாரு. சரி பேச்சுவார்த்தைக்கு தான் ஒரு குழுவ அனுப்புறாரு, ரெடி பண்றாரு. அதுக்கான மூடையும், கிரவுண்டையும் லோக்கல்ல செட் பண்றாரு. சிடிஎன்ல விரிவா பார்த்தோம். அப்புறம் ஏன் தலைவன் வந்து இப்படி தலைகீழா நின்னு காமெடி பண்றாரு அப்புட்ன்னா, அங்க தான் இன்னொரு விஷயம் சிக்கிக்கிச்சு. நெறைய ஃபைட்டர் ஜெட்ட அடிச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி ஈரான் கிளைம் பண்ணுது. ஆனா அமெரிக்காவ பொறுத்தவரை இல்ல, இல்ல அது வேலைய முடிச்சுட்டு பத்திரமா அதது பேஸ்ல வந்து இறங்குச்சு அப்படின்னு கிளைம் பண்றார்கள். இது இண்டிபெண்டன்ட்டா எந்த ஏஜென்சிகளும் வெரிஃபை பண்ணல. ஒருவேளை இது உண்மையா இருந்தா, அமெரிக்காவோட பலம் அப்படிங்கிறது ஃபைட்டர் ஜெட்லயும் கணிசமா இருக்கு. அந்த ஃபைட்டர் ஜெட் பலம் அப்படிங்கிறதுலாம் பெரிய அளவுல அமெரிக்கா சொல்ற அளவுலாம் இல்லப்பா. நார்மல் தான் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்துரும். அதுக்கப்புறம் இந்த ரிமோட்ட புடுங்கி வச்சுட்டு, டிவிய விக்கிற மாரி ஃபைட்டர் ஜெட்ல அம்புட்டு நவீனமான ஆப்பரேஷன்களையும் ஆஃப் பண்ணிருவோம். ஆஃப் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபைட்டர் ஜெட்ட விப்போம்னா, ஓகே சார். நீங்க வித்தா போதும் சார் அப்படின்னு வாங்கிட்டு போனவன் பூரா, இப்ப தூக்கி போட்டு மிதிப்பான். ரிமோட்டோட குடுத்தாலே எங்களுக்கு வேணாம். நீ என்ன வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்க? அப்படின்னு சொல்லி திருப்பி மிதிப்பாய்ங்க. இந்த பிரச்சனை பெருசா வரும். இந்த வியாபார பிரச்சனை வந்தாலே போதும். அமெரிக்கா எம்புட்டு குட்டிக்காரன் அடிக்கவும் தயாராயிரும். அப்பேற்பட்ட பிரச்சனை தான் அங்க ஓடிக்கிட்டு இருக்கு. ஃபைட்டர் ஜெட்டுகள ஈரான் வீழ்த்துச்சா அப்படின்னு கேட்டா, சாலிடான கன்ஃபர்மேஷன் இல்ல. ஈரான பொறுத்தவரை வீழ்த்தினார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அமெரிக்காவ பொறுத்தவரை இல்லேன்னு சொல்லப்படுது. பொதுவான ஒரு தியரிய எடுத்துக்கிட்டா கூட, அமெரிக்க ஆளில்லா விமானத்த இதே ஃபர்ஸ்ட் டெர்ம்ல எது எம்கியூ ரக ஆளில்லா விமானத்த ஃபர்ஸ்ட் டெர்ம்ல ட்ரம்போட ஃபர்ஸ்ட் டெர்ம்ல ஈரான் அடிச்சு வீழ்த்துச்சு. ட்ரம்ப் அப்ப சொன்னாரு, "டேய் உங்க ஊரு எல்லைக்குள்ளேயே வரலடா. அது இன்டர்நேஷனல் பார்டர்ல சுத்திக்கிட்டு இருந்துச்சு. அத வீழ்த்திப்புட்டீங்க. உங்கள தொலைச்சே தீருவேன்" அப்டின்னாரு. ஈரான பொறுத்தவரை, "இல்ல, இல்ல அது எங்க வூட்டு பார்டர்ல தான் இருந்துச்சு. அதனால தான் வீழ்த்தவும் முடிஞ்சுச்சு. வீழ்த்துறது எங்க உரிமை. அந்த வீழ்த்தின பாகத்த கீழ எங்க வூட்டு நிலப்பரப்புல தானே கிடந்துச்சு. எங்க வூட்டுக்கு தண்ணீல தானே கிடந்துச்சு. எடுத்துட்டு வந்து இங்க பாரு டிஸ்ப்ளே வச்சிருக்கோம்னு" வச்சார்கள். எது? இதே அண்ணன் ட்ரம்போட ஃபர்ஸ்ட் டெர்ம்ல தான். அதனால வீழ்த்தவே முடியாது ஈரானால அப்படிங்கிற கிளைம எடுத்துக்க முடியாது. அதே சமயம் ஈரான் வீழ்த்தி இருக்கும்னு நம்மனால சூட ஏத்தி சத்தியம் பண்ண முடியாது.
ஃபுட்டேஜ் ஏதாச்சும் யுத்தம் முடிஞ்சதுக்கப்புறம் இண்டிபெண்டன்ட்டா வரும். அப்ப பார்த்துக்கலாம். ஆனா இந்த மாரி தலைவலிகள், அந்த பர்ட்டிகுலர் கம்பெனி எது டிஃபென்ஸ் கம்பெனி ஸ்டாக்க பதம் பார்த்துரும். ரிசல்ட் உண்மை, பொய்யுங்கிறதுலாம் அடுத்து. அரசியலு, ராணுவ ரீதியா. ஆனா மார்க்கெட்டு ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சுரும். கம்பெனிகளுக்கு கெட்ட பேர் ஆயிரும். இதுதானே அமெரிக்கா வழிநடத்துறதே வியாபார கூட்டம் தானே. இத வியாபார கூட்டம் விரும்புமா அப்படின்னு கேட்டா விரும்பாது. இந்த இடத்துல தான் அண்ணன் ட்ரம்ப் தன்னைத்தானே ஒரு சார்லி சாப்ளினா மாத்தி, அப்படியே அடுத்த வருஷனா ட்ரம்பா மாறுறார். நிமிடத்துல மாறக்கூடிய ஆள் தானே நம்ம ஆளு. அதனால டக்குனு இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ட்ரம்ப், அதே மாரி கல்ஃப் ஆஃப் மெக்சிகன் இந்த மாரி கதையெல்லாம் சொல்லி, ஈரான்ல ஒரு பய ஆளல அப்படின்னு பூச்சாண்டி கதை பூரா சொல்றதோட பின்னால இருக்கிறது இந்த சம்பவங்கள் தான். தலைவன் சரண்டர் ஆகுற வேலைய எப்படி பக்காவா பார்க்குறாங்கிறத சிடிஎன்ல வந்து பாருங்க. தலைவன் காமெடி பண்ற காரணம் அப்படிங்கிறது இப்ப நம்ம தேசபக்தியில பார்த்துட்டோம். அடுத்தடுத்த நிகழ்வுகள எப்பவும் போல சிடிஎனோ, தேசபக்தியிலயோ விரிவா பார்ப்போம்.